ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி நாங்கள் எங்கே போகிறோன்னா நியூ குக்கர் வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குக்கர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு பழைய குக்கர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது குக்கர் வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரிஷப் டாடி ஆல்ரெடி கேட்டு வந்துட்டார், பழைய குக்கர் வாங்குவீங்களான்னு கேட்டு வந்தார். எஸ் வாங்கிக்கிறோம், கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. இந்த குக்கர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது குக்கர் வாங்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணலாம். என்ன ரேட்டு எவ்வளோ எதுன்னு எல்லாமே ஷேர் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குக்கர் தான் நாங்கள் சேஞ்ச் பண்ண போகிறோம், எக்ஸ்சேஞ்ச். ஃப்ரெண்ட்ஸ், குக்கர் வாங்கிட்டு வந்துட்டோம். ரிஷப் வந்து அன்பாக்சிங் பண்ணிகிட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இவனுக்கு ஓப்பன் பண்ணி உள்ளே பார்க்கணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி குக்கர் வாங்கிட்டோம். பழைய குக்கர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புது குக்கர் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். பட் ரிஷப் டேடிக்கும் எனக்கும் செம்ம சண்டை போட்டுக்கிட்டே போனோம் கடைக்கு, சண்டை போட்டுக்கிட்டே வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப்பே அன்பாக்சிங் பண்ணிவிடுவா. இருங்க அவனே பண்ணட்டும். ஓப்பன் பண்ண ரிஷப். ஃப்ரெண்ட்ஸ், ப்ரீத்தி பார்த்தோம், ப்ரெஸ்டீஜ் பார்த்தோம், எல்லாமே 2000க்கு மேலே தான் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து இந்த பிராண்டு வாங்கிட்டு வந்தோம். அங்கே பாருங்கள், ரிஷப் ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ண ரிஷப். இது வாரண்டி கார்டு, வாரண்டியா கேரண்டியான்னு தெரில. ப்ரெஷர் குக்கர், முருகன் மெட்டல் இண்டஸ்ட்ரீஸ். என்ன சண்டைனா ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ப்ரீத்தி இல்லைனா ப்ரெஸ்டீஜ் இந்த பிராண்டில் குக்கர் வாங்கலான்னு சொன்னேன். ரிஷப் டேடி வந்து இப்போதைக்கு காசு இல்லை, ஸோ இந்த பிராண்டே வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம சண்டை நடந்துச்சு. இந்த குக்கர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் 1400 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். பழைய குக்கர் வந்து 375 ரூபாய்க்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணாங்க. இது வந்து 1400 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பழைய குக்கரோட ரேட்டு மைனஸ் பண்ணி 900 ரூபா கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் புது குக்கருக்கு. மெயினாக வந்து ஃப்ரெண்ட்ஸ், ரிஷப் டாடி வந்து ஒரு கடைக்குள்ளே போனார்னா அந்த கடையில் அந்த திங்ஸ் வாங்கிட்டே தான் வரணும். வேறு கடைக்கு போகலான்னு சொன்னால் கேட்கவே மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் குக்கர் பாருங்கள். பட் அது வந்து நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ண குக்கரும் வந்து ப்ரீத்தி தான் ஃப்ரெண்ட்ஸ். பட் அது வந்து 2000க்கு மேலே சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த குக்கர் வாங்கினோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த ஹவா பிராண்டு வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தேடி பார்க்கலான்னு சொல்லிட்டு டைப் பண்ணோன்னா இந்த பிராண்டோட பேரே வரல ஃப்ரெண்ட்ஸ். ஹாக்கிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான் வந்துச்சு, இந்த பிராண்டே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது லோ குவாலிட்டி பிராண்ட் தான், பட்டு காசு நிறையா வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 கிலோ அரிசி மூட்டை வாங்கினோம். ரொம்ப அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். 10 கிலோ அரிசி மூட்டை வந்து 600 ரூபா, 600 ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓவர் ரேட்டு ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் விலைவாசி அதிகம். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுமே ஷாப்பிங் பண்ணல. இந்த மாதிரி வத்தல், அதுக்கப்புறம் சுண்டக்காய் வத்தல் வாங்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஸோ வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபாய்க்கு சுண்டக்காய் வத்தல் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் சுண்டக்காய் வத்தல். ஸோ 30 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் ஷாப்பிங் பண்ணோம். இந்த வீடியோலாம் நான் எடுக்கும்போது சண்டை போட்டுகிட்டே தான் இருந்தோம், அப்படி சண்டை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து குக்கரில் வந்து சாம்பார் செஞ்சோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் வந்து ரிஷப் டாடி வந்து தண்ணி கேன் தூக்கிட்டு வர்றாரு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போல்லாம் எலி வந்து சோப்பெல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் புது சோப் வாங்கினோம்.
ஃப்ரெண்ட்ஸ், கீழ் வீட்டில் வந்து காலி பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க வெளில வந்து 2 கேன் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு யூஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். 2 கேன். இப்போ தான் ஒரு கேனில் வந்து ரிசப்ட் டாடி தண்ணி கொண்டு வந்தார். ஸோ அது ஒரு கேன், 2 கேன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் டாடி வந்து குளித்ததுக்கப்புறம் ரிசப்ட் டாடி வந்து ஃப்ரெண்ட்ஸ் மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து ஆர்டர் போட்டிருக்காரு. ஸோ என்ன ஆர்டர் போட்டிருக்காருன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரிசப்ட் டாடி வந்து என்னமோ ஆர்டர் போட்டிருக்காரு. அது வந்து ரிசப்ட் வந்து அன்பாக்சிங் பண்ணணுமா. எப்போவுமே நீங்கள் தான் அன்பாக்சிங் பண்ணுறீங்க, நான் இன்றைக்கி அன்பாக்சிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் 2 பேரும் தலைக்கு குளித்தாங்க. என்னது ரிசப்ட் டாடி இது? இந்த மாதிரி போடியாகும் போடி இதை பண்ணுறா. இதை ஹேண்ட் பேசாகும். குளிச்சுட்டு இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ், தலைக்கு குளிச்சுட்டு இருந்தார். குளித்து முடிக்கிறதுக்குள்ளே ஆன்லைன்லேருந்து ஆர்டர் வந்துச்சு. ஒரே ஓட்டம் ரிசப்ட் டாடி. நல்லா இருக்கா ரிசப்ட் டாடி? ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி இருக்கா? நல்லா இருக்கா? எவ்வளோ காசு? 234 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன ஆர்டர் போடுறாரு பாருங்கள். இப்போலாம் டிஃப்ரெண்ட்டு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறாரு ஃப்ரெண்ட்ஸ் ரிசப்ட் டாடி. இது எதுக்காக? இது எதுக்காக ரிசப்ட் டாடி? எதுக்காக? புரியல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு. இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஹேண்டு கிரிப்பர். நம்ம வந்து ஹேண்டுக்கு வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எத்தனை தடவை கிளிக் பண்ணுறோமோ அத்தனை தடவை வந்து அங்கே நம்பர் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். 5 to 60 kg வரைக்கும் இருக்குது. இப்போலாம் ரிசப்ட் தான் அன்பாக்சிங் பண்ணுறான். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெளிவாக தான் சொல்லிட்டு இருந்தார். என்னன்னு தெரில, இந்த மொபைல் வந்து வீடியோ எடுக்கும்போது சவுண்டு பிரேக் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டக் ஆகுது சவுண்டு. அதனால் வந்து சரியாக கேட்கவே இல்லை. ஸோ ஒன்றா ரிசப்ட் டாடி வந்து சொல்லிகிட்ருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இதோட ரேட்டு வந்து 234 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி வந்து ரிசப்ட் டாடிக்கு இப்போ தான் கொஞ்சம் புரியுதான் எப்படின்னு சொல்லிட்டு. அதை டைட் பண்ணுற இடம் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து நம்ம டைட் பண்ண நம்மளுக்கு வந்து 60 kg வரைக்கும் அந்த இது டைட் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ். ரிசப்ட் டாடி எனக்கு 5 வச்சு தாங்க. 5 kg அது வந்து ரொட்டேட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ். அது ரொட்டேட் பண்ண நம்ம டைட்டாக வச்சுக்கலாம், லூஸாக வச்சுக்கலாம். 60 kg வரைக்கும் டைட் பண்ண முடியுமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு 15 கிலோ வச்சு கொடுத்துருக்காரு. இப்போ நான் புஷ் பண்ண இந்த நம்பர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள். இங்கே அப்படி கிளிக் பண்ணணும், முடியல. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு 5 கிலோவில் வச்சு கொடுத்துருக்காரு. இப்போ நான் இங்கே புஷ் பண்ண நம்பர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி டெய்லியும் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். கை ஒரே வலி, பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் நான் மாற்றி பண்ணுறேன்னு நினைக்கிறேன், உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இப்படி பண்ணிகிட்ருக்கேன். இப்படி பண்ண நம்பர் சேஞ்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா வியூ ப்ராடக்ட்டில் டேக் பண்ணுறேன், வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணுறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.